சீமான் 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 நேத்திருந்து இது மட்டும்தான் பெரிய அளவில் பரபரப்பு செய்தியாக மாறிட்டு இருக்கு. சீமான் வழக்கு என்ன, ஏன் காவல்துறை போயிருக்கு, ஏன் அவர் காவல் நிலையத்துக்கு போக போறாரு அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். சீமானுடைய வழக்கும் பின்னணியும் என்ன அப்படின்னு. 2011 சீமான் மேலே நடிகை புகார் கொடுக்குறாங்க. நடிகை விஜயலட்சுமி புகார் கொடுத்துருக்காங்க. என்ன புகார் அப்படின்னா, அவர் என்ன திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லி ஏமாற்றிட்டாரு அப்படின்றதா அந்த புகார். இந்த புகாரை பரிசீலனை செஞ்சு காவல்துறையினர் அவங்க சொன்ன புகார் அடிப்படையில் சில வழக்குகளை பதிவு பண்ணுறாங்க. அதில் மோசடி, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகள்லாம் சேர்க்கப்படுது. இந்த வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்ட சூழலில் திடீர்னு ஒரு வருஷத்தில் 2012 புகாரை அவங்க திரும்ப வாபஸ் பெற்றுக்கொள்கிறார். ஸோ அதனால் அந்த வழக்கு பதிவு பண்ணப்பட்டது அப்படியே இருக்குது. அப்புறம் வாபஸ் வேற வாங்கிட்டாங்க. இதுக்கிடையில் 2023 ஆகஸ்ட் மாதம் காவல்துறையில் மீண்டும் நடிகை புகார் கொடுக்குறாங்க விஜயலட்சுமி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 7 முறை கர்ப்பமாக்கி கருக்கலைப்பு செய்ததாக குற்றச்சாட்டை முன் வச்சு செய்தியாளர்களையும் சந்திச்சாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக இது அரசியல் காரணங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார் அப்படின்னு சீமான் அவர்கள் விளக்கம் சொன்னார். இதற்கிடையில் நீதிமன்றத்தை அணுகினார். என்ன சொல்லி போறார் அப்படின்னா, 2011 அவர் கொடுத்த புகாரில் ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு போடுறாரு. அந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுது. தள்ளுபடி பண்ண உயர்நீதிமன்றம் கூடுதலாக சில விஷயங்களை சொல்றாங்க. பாலியல் வன்கொடுமை புகார் தீவிரமான ஒன்று, தன்னிச்சையா ஒருவர் அந்த கேஸை திரும்ப பெற முடியாது. அதாவது விஜயலட்சுமியே நினைச்சாலும் அப்ப கொடுத்த புகாரை திரும்ப பெற முடியாதுன்னு சொல்லி இருக்கக்கூடியது உயர்நீதிமன்றம். அதுக்கு அடுத்து உயர்நீதிமன்றம் சொன்னாங்க, 12 வாரங்களுக்குள்ள இந்த வழக்கை விசாரணை செஞ்சு முடிச்ச அறிக்கை எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்றாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கு இப்போ தீவிரமான விசாரணைக்கு வந்திருக்கு. இதை எதிர்த்து சீமான் மேல்முறையீடும் போயிருக்காரு உச்சநீதிமன்றத்துக்கு. இப்போ ஏற்கனவே ஒரு முறை சீமான் அவர்கள்ட இந்த சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது முறையாக தான் இந்த சம்மனை ஒட்டுறதுக்காக போனாங்க. அப்போதான் இந்த சம்மன் நேற்று கிழிக்கப்பட்டது. அதனால கைது செய்யப்பட்டார் அந்த வீட்டினுடைய காவலர் மற்றும் இன்னொருவர் அப்படின்னு 2 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த பரபரப்பு காட்சிகள்லாம் நேற்று அரங்கேறியிருந்ததை நம்ம பார்த்தோம். இதற்கு மத்தியில் இன்னைக்கு சீமான் நேரில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகிறாரு. அவர்கிட்ட விஜயலட்சுமி 2011 கொடுத்த புகார், 23 கொடுத்த புகார், இந்த 2 புகார்கள் மேல இதுவரைக்கும் அவர்கிட்ட எடுக்கப்பட்ட அந்த வாக்குமூலம் இதெல்லாம் வச்சு விசாரணை நடத்த இருக்காங்க வலசரவாக்கம் காவல்துறையினர். தேர்தல் வர்றப்பெல்லாம் இந்த வழக்கை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லியிருக்காரு. சென்னை விமான நிலையத்தில் சற்று முன்னாடி செய்தியாளர்களை அவர் சந்திச்சாரு. அவர் பேசினது என்ன கேட்கலாம். அவ்வப்போது அவங்க ஒவ்வொரு தேர்தல் நேரத்துலையும் இதை எடுப்பாங்க. ரொம்ப அரசியலாக கருத்தியலாக என்னை சமாளிக்க முடியாத ஒரு நெருக்கடி வரும்போது இதை இழுத்துட்டு வருவாங்க. நான் இப்போ வர்றேன்னு தான் சொன்னேன். அவங்க தான் 8 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. அழைப்பானை எனக்கு தான், மக்களுக்கு இல்லை. அதை கதவுல ஒட்டிக்கிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப. ஆனால் நீங்கள் ஒட்டும்போது தடுத்திருந்தால் அது பணி செய்ய விடாமல் தடுக்கிறது. நீங்கள் ஒட்டிட்டு போன பிறகு படிச்சுதான் கிழிக்க வேண்டியதுதான். அதை படமாக எடுத்து வச்சு பூஜையில் மாட்டி வழிபடுறதுக்கு ஒன்றும் இல்லாது. தங்கச்சி, இதெல்லாம் பயப்படுற ஆள் மாதிரி தெரியுதான். நீ நேற்று சீமான் வீட்டில் காவலாளியை கைது பண்ண சம்பவத்தில் ஈடுபட்ட இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ், இவருக்கு இன்னொரு வழக்கில் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது என்ன வழக்குன்னு பார்த்தோம்னா, 2019 வழக்கறிஞர் ஒருத்தரை தாக்குனதா வழக்கு ஒன்று தாம்பரம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு. அந்த வழக்கில் தான் வர்ற 3ஆம் தேதி இன்ஸ்பெக்டர் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரரை கண்ணிய குறைவாக நடத்தினதா முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் அமைப்பினர் இவர் மேல புகாரும் கொடுத்திருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.